மீட்டிங் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஏன்னா லைவ்ல அவங்க பேசினதா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இருந்து பார்த்துருக்காங்க என்ன நடந்ததுன்னு போய் பார்த்தேன். அது ரொம்ப சின்ன இடம் சார். இந்த ரோட்லேயே ஹாஃப் சைஸில் தான் இருக்குது. நடுவில் ஒரு டிவைடரு, அந்த சைடு ஒரு பள்ளம். அந்த ஃபென்ஸ் எல்லாம் அது கட்டுறதுக்கும் அங்கே இடம் இல்லை. அந்த லைட்ஸ் ஸ்பாட் லைட் வைக்கிறதுக்கும் அந்த கம்பம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, பட் பவர் கட் பண்ணிட்டாங்க நடுவில். அந்த பவர் கட் பண்ண நேரத்தில் 10-15 நிமிஷம் நிறைய பேர் பேனிக் ஆயிட்டாங்க. எதிர்பார்த்த க்ரௌடு 10,000. அது யார் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. 10,000க்கு மேலேயே மதுரையிலேயே இருந்திருக்கு. ஸோ இவங்க எந்த கணக்கில் 10,000ன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல. அப்படியும் காலையிலேருந்து பார்த்த க்ரௌடே 20,000க்கு மேலே இருந்திருக்கு மத்தியானம். அது பார்த்து கூட இவங்க பர்மிஷன் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு. லொக்கேஷன்னே மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் இந்த மரத்துல எல்லாம் ஏறி வந்த ஃபேன்ஸ் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அந்த ஆர்வத்தில் அது பார்க்க முடியலையே, விஜய் சாரை பார்க்க முடியலன்னு மரத்தெல்லாம் ஏறி, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி அங்கேருந்து கீழே விழுந்து நிறைய ஆட்கள் மேலே அவங்க விழுந்து அப்படி இறந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. நிறைய லெவல்ஸ்ல இது நான் பிளேம் கேம் காண நேரம் கிடையாது. அரசியல் பத்தி பேசுற நேரமே கிடையாது. இது மக்கள் கூட நிக்கணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். சொன்னனால கேட்குறேன். கடுமையான கூட்டம் இருந்துச்சு சொன்னீங்க, கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. விஜய்க்கு இப்போ அதிகமான க்ரௌடெல்லாம் வர்றாங்க. ஏதாவது சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா உங்க பார்வையில்? சார், வித்தவுட் ப்ரூஃப் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது சார். அவங்க அப்படி சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் தான் அப்படிதான் சொல்றாங்க. நானும் ட்வீட் போட்டதுல டோன்ட் பிளே சீப் பாலிடிக்ஸ் அப்போசர்ஸ் அப்படின்னா போட்டேன். இப்போ விஜய் சார் மேலே செருப்பு கழட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க. அது சப்போர்ட்டர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று இந்த ஒரு சிச்சுவேஷனை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களோட உயிர்களை யூஸ் பண்ணி இவங்க அரசியல் விளையாடுறாங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்படல சார். இந்த நேரத்தில் நான் தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை டிஎம்கே அப்போஸ் பண்ணுறதுனால கிடையாது. மக்களுக்காக நம்ம இருக்கணும். என்னால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எனி பார்ட்டி. இண்டிவிஜுவலாக எனக்கு ஆறுதல் சொல்கிறது என்னோட டியூட்டி. ஸோ அதுக்காக தான் நான் அன்னைக்கு சம்பவம் அவருக்கு உடனடியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி போனாருங்கிறது.